அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அபூர்வமான ஆன்மீகத்துடைய பதிவு. மீண்டும் வெளியே வருகிறார் அத்திவரதர். அத்திவரதர் அப்படின்னு சொன்னவுடனே எல்லாருக்குமே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் மட்டும் கிடையாதுங்க, கும்பகோணத்திலும் இருக்கிறார். இது வரைக்கும் இவரை பற்றி எங்களுக்கு தெரியல, நாங்கள் இது வரைக்கும் போய் தரிசனம் செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த முறை நீங்கள் தவறாமல் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதரை நம்ம நிறைய பேர் தரிசிக்க நினச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தரிசிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய அற்புதமான 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் அத்திவரதருடைய தரிசனமானது நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அத்திவரதரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனுக்குடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த நேரத்தில் நமக்கு அந்த அத்திவரதருடைய தரிசனம் கிடைக்க போகுது, எந்த நாட்கள் அப்படிங்கிற பல அற்புதமான தகவல்கள் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே அத்திவரதர் அப்படின்னாலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அத்திவரதருங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுடைய இருக்கக்கூடிய அரிய திருவுருவம். இந்த சிலை அத்தி மரத்தில் செதுக்கப்பட்டதுனால இவருக்கு அத்திவரதர் அப்படிங்கிற ஒரு பெயர் ஆன்மீக ரீதியாக நமக்கு அழைக்கப்பட்டிருக்கு. அத்திமரம் நமக்கு மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியில் பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு புனிதமான மரமாக கருதப்படுது. அதனால தான் அந்த மரத்தில் செய்யப்பட்ட அந்த திருமேனி ரொம்ப சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நம்புகிறாங்க. பழமையான இந்த கதைகளின் பிரகாரம் மூல வரதராஜருடைய சிலை சேதம் அடைஞ்சதுனால இந்த அத்திமர மூர்த்தி நீரில் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுது. அதனால தான் இந்த அத்திவரதர் ஆலய தெப்பக்குளமான அனந்தசரஸ் குளத்தில் இந்த நீரில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே 48 நாட்களுக்கு பொதுமக்களுடைய தரிசனத்துக்கு வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கடந்த முறை 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்திலிருந்து வெளியெடுக்கப்பட்ட இந்த அத்திவரதருடைய சிலையானது முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் நமக்கு இந்த தரிசனங்கள் நமக்கு கிடைச்சது. அந்த ஒரு நாளானது இந்த 48 நாட்கள் நம்முடைய இந்தியா முழுக்க எல்லா கோடிக்கணக்கான பக்தர்களும் நம்ம தரிசனம் செஞ்சது நிச்சயமே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பு வாய்ந்தது தான் அந்த காஞ்சிபுரம் அத்திவரதருடைய மறுபிம்பமாக இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசத்தோடு இருக்கக்கூடியவர் தான் கும்பகோணம் அத்திவரதர். காஞ்சிபுரம் அத்திவரதர் மாதிரி 40 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அந்த அரசு விதி பிரகாரம் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுகிறாராம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு எப்போ நமக்கு நடக்க போகுது, எப்போ வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 10 நாட்கள் நம்முடைய பக்தர்களுடைய தரிசனத்துக்காக அந்த சிலையை வெளியில் கொண்டு வராங்க. கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்தினால் ஆன இந்த சிலை 1.5 அடி வரைக்கும் உயரம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி உடன் காட்சி தரக்கூடிய இந்த அத்திவரதர் நமக்கு இப்படி தாயாரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால அந்த ஒரு தரிசனமானது திவ்ய தம்பதி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அழைக்கிறாங்க. இந்த சிலையுடைய அந்த பழமையை கருத்தில் கொண்டு தான் அந்த பாதாள அந்த அடித்தள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அத்திவரதர் காஞ்சிபுரம் அத்திவரதரை போல் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கப்படக்கூடிய அந்த பழக்கம் கிடையாது. குறிப்பிட்ட சமயத்தில் மட்டும் சிறப்பு பூஜைகள்லாம் அந்த கோவிலில் நடக்கிறதாக ஐதீகங்கள் சொல்லுது. 1915 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் இந்த சிலை திருப்பி எடுக்கவே இல்லை. 98 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி 2013 இந்த சிலை வெளியே எடுத்து பக்தர்களுடைய தரிசனத்துக்காக வச்சாங்க. திருப்பி அந்த சிலை பாதாள அறையிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ திருப்பி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சிலை மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதருடைய சிலையானது பல விசேஷ பூஜைகளுக்கு அப்புறமேட்டு பக்தர்களுடைய தரிசனத்துக்காக வைக்கப்பட இருக்குது. தொடர்ந்து 10 நாட்கள் நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே இந்த சிலையை போய் தரிசனம் பண்ணலாம்.
நமக்கு அந்த கோவிலுடைய அந்த நேரம் பூஜைகளுடைய அந்த கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து நமக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மாலை 5 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இருக்கும். சுவாமிக்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் இது மாதிரியான சேவைகளை பக்தர்களை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே நம்ம அத்திவரதரை தரிசனம் செஞ்சாலே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், குடும்ப நலன்கள், அந்த நோய் பாதிப்பிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கிறது, வேண்டியது எல்லாம் கிடைப்பது, இப்படி எல்லா சகலவிதமான நன்மைகள் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அதனால் யாரெல்லாம் இந்த காஞ்சிபுரம் அத்திவரதரை போய் தரிசிக்க முடியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம், நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாரெல்லாம் நம்ம அந்த தரிசனத்தை தவற விட்டுருக்கோமோ, இந்த முறை நிச்சயமாக வாய்ப்பு இருக்குன்னா கும்பகோணம் போய் அத்திவரதரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா மிக மிக பழமையான இந்த கோவில் இருக்கக்கூடிய அத்திவரதரை நம்ம தரிசனம் செய்கிறப்ப சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே விலகும், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நமக்கு கைகூடுங்கிறது ஐதீகம். அதுவும் இந்த தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இணைந்த குளத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதரை தரிசிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது. அதனால் நிச்சயமாக இந்த அத்திவரதரை தரிசிக்க யாருமே தவறவிடாதீங்க. நல்லதொரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த தகவலானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அத்திவரதரே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. அத்திவரதருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபூர்வ நிகழ்வை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக கும்பகோணம் பக்கம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.